வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुभार्गां शमनारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிட இருக்கின்றோம். ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே ஒழுக்கத்தையும் மற்றும் நாம் அனைவரும் எப்படி தினந்தோறும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்பவும் முக்கியமான விஷயம் ராமாயணம். அதனால இந்த ராமாயணத்தை நம்ம படித்தாலே நமக்கு முக்தியானது மறுபிறவி இல்லாதது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 30. கர சம்ஹாரா, ஸ்ரீ ராமபிரான் ராவணனுடைய அரக்கன், ராவணனுடைய தம்பியாகப்பட்ட கரனை மாய்த்தாராம் என்கிற தலைப்பிலே 7வது ஸ்லோகம் முதல் முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இன்றைய ராமாயண பிரிவினை அனைவரும் தங்களது கிரகங்களிலே, இல்லங்களிலே ஒலிக்க வைத்து உடனடியாக அவர் அரக்கனை மாய்த்த இந்த விஷயத்தினால் தங்களது இல்லங்களிலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி பானகம் நைவேத்தியம் செய்து தீபாராதனை காட்டுங்கள். ஸ்ரீ ராமபிரானை நினைத்து கொண்டு செய்யுங்கள். அனைவருக்கும் கண்டிப்பாக ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன் அனுமசமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அனைவரும் அவருடைய கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ஆரண்ய காண்டத்தில் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 30. கரசம்ஹாரா, ஸ்ரீ ராமபிரான் அரக்கன் ராவணனின் தம்பியாகப்பட்ட அரக்கன் கரனை மாய்த்தார் என்கிற தலைப்பிலே 7வது ஸ்லோகம். பாம் சுரோஷித சர்வாங்க சரஸ்தன்யஸ்தபுஜத்வயः ஸ்வசேஷகாம் சமாலிங்க்ய துர்லபான் பிரமதாமிவா. அப்ப ராமபிரான் சொல்றார்,
கரனை பார்த்து, எல்லாருடைய சரீரமும் பிண்டமா போடுறது பிரம்மா மண் பிண்டம் தான் போடுறார். அதை தான் இங்க சொல்றார். மண் படைந்த சரீரம் உடைய கரணே, உன்னுடைய 2 கைகள் வெட்டப்பட்டு தனித்து விழுந்து கிடக்க, நீங்க தனியா விழுந்து பூமியில விழுந்து கிடப்ப. அப்போ உனக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு பெண்மணி, அவளை நீ அணைத்து கொண்டிருப்பது போல இந்த பூமியில விழுந்து நீ நித்ரை செய்ய போற அப்படின்னாராம் ராமபிரான் கரணை பார்த்து. பிரவருத்த நித்ரே செய்தே त्वयि राक्षसपांसने दवेश्यन्त्य शरण्यानां शरण्य दण्डकागिमे जनास्दाने हतस्दाने तव राक्षसमक्षरैः निर्भया विचरेष्यन्ते सर्वतो मुनयो वने. ராமபிரான் சொல்றார், அரக்க பதறேன்றார் இங்க கரண. அதாவது கரண என்ன சொல்ற, அரக்கன் கரண அரக்க பதறேன்றார். பதறனாக்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அரக்க பதராக இருக்கக்கூடிய நீ நீண்ட நித்ரையில விழுந்துட்டு அதுக்கு பின்னால நீ தங்கறதுக்கு இடமே இல்லாம, அதாவது முனிவர்கள்லாம் இங்க தங்கி இருந்தா அவளுக்கு இடமே இல்லாம நீ பண்ணிட்ட ஏற்கனவே. அந்த மாதிரி இடமே இல்லாம தனித்த முனிவர்களுக்கு இந்த தண்டகாரண்யம் அடைக்கலம் கொடுக்கும் இடமாக இருக்க போறது. நல்லா தெரிஞ்சுக்கோ அரக்கன் கரணே. என்னுடைய பானங்களால உன்னுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய ஜனஸ்தானம் அது முற்றிலுமா கண்டிப்பா அழிக்கப்படும். அது அழிக்கப்பட்டதும் இந்த வனத்துல எல்லா இடங்கள்லையும் முனிவர்கள் கொஞ்சம் கூட பயமில்லாம அச்சமற்றவர்களாக தாராளமா இங்க வாழ போறா அப்படின்னாராம் ராமபிரான் கரண் கிட்டக. அத்ய விப்ரசரிஷ்யந்தி ராட்சஸ்யோ ஹதபந்தவாஹ பாஷ்ப திரவதனான் தீனா பயாதன்ய பயாவஹ. ராமபிரான் சொல்றார் கரணை பார்த்து, இது வரைக்கும் எல்லாருக்குமே பிறருக்கு பயத்தையே விளைவித்துக் கொண்டிருந்த அரக்கிகள்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் இழந்து கண்ணீர் பெருகும் முகத்தோட நம்மளுக்கும் ஏதாவது அழிவு ஏற்படுமோ அப்படின்ற அச்சத்துல பயத்துல இந்த இடத்தை விட்டே எல்லாரும் ஓடி போறா. இது நிச்சயம் நடக்கும் கரணே அரக்கனே அப்படின்னாராம் ராமபிரான். அத்ய சோகசஜ்ஞாஸ்தா பவேஷ்யந்தி நிரர்த்திகாः அனுரூப குலபந்த்யோ யாசாம் த்வம் பரீத்ருஷः. உன்னை போன்ற ஒரு அரக்கனை கணவனாக அடைஞ்சு உனக்கு ஏற்ற மாதிரிய தீவினைகள்லாம் செய்யக்கூடிய உனது பத்தினிகள், அவனுக்கு அரக்கர்களுக்கு ஏகப்பட்டதான பத்தினிகள் இருப்பா, கொஞ்சமா நஞ்சமா கிடையாது. அவெல்லாம் இது வரைக்கும் இன்ப சுவையை மட்டுமே அறிந்தவர்கள். ஆனா இப்ப நீ கொல்லப்பட்ட பின்னால அவெல்லாம் ரொம்பவும் சோகமான சுவையை அனுபவிக்க போறா கரணே அரக்கனே
அப்படின்னாராம் ராமபிரான். க்ஷுத்ராத்மன் நித்யம் பிராக்மண கண்டகா யத்கிருத்யே சங்கிதைரத்னோ முனிபி பாத்யதே ஹவிஹி. ராமபிரான் சொல்றார், ரொம்பவும் கோபமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. காரணம் என்ன சொல்றாருன்னா, கொடியவனே அற்பனே, தீய எண்ணங்கள்லாம் நிறைய உடையவன் நீ. ஏகப்பட்ட தீய எண்ணங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு. வேதம் படித்த அந்தணர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கு நீ பகைவன், முனிவர்களுக்கும் நீ பகைவன். உன்னோட நிமித்தமான அச்சத்தோடைய அந்த முனிவர்கள்லாம் நித்தபடி அக்னிஹோத்திரம் செஞ்சு தேவதைகளுக்கு அவிசு கொடுக்கிறாளோனா அதை பயத்தோட செய்யறான். அந்த அவ நித்திய கிரும்பாவ அப்படி அவ பயத்தோட செஞ்சுட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் வந்து அவ தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவிசை வந்து நீ பறிச்சுட்டு போயிடுவியோ அப்படின்ற பீதியிலேயே அவ வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். திருடம் கல்வலிப்தோசி பயேஷ்வபீச்ச நிர்பயா வாச்சியம் ததோஹி த்வம் மிருத்யோவஸ்யோ ந புத்தியசே. அப்போ என்ன சொல்றாராம் ராமபிரான் இந்த ஸ்லோகத்தில் கருணை பார்த்து, நீ நிச்சயமா மகா கர்வம் கொண்டவன் தான், அதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் பயப்பட வேண்டிய காலத்திலேயும் நீ பயமில்லாதவன் போல பேசுற. எது வந்து பேசத்துக்கு நல்லது, எது பேசத்துக்கு நல்லது இல்லை அப்படின்றத நீ கொஞ்சம் கூட அறியவே இல்லை. பாவம் அரக்கனே கரணே, நீ வந்து யமனுடைய பிடியில வந்து சிக்கி கொண்டிருப்பதையே நீ இப்போ அறியல அப்படின்னு ராமபிரான். காலபாச பரீட்சித்தா பவந்தி புருஷாயே காரியம் ந ஜானந்தி தே நிரஸ்தஷ திந்திரியாः. ராமபிரான் சொல்றார் அரக்கன் கரனை பார்த்து, யமனுடைய பாச கயிறுல காலபாசத்தில் சிக்கிக்கொண்ட மனிதர்கள் 6 புலன்களும் செயலற்று போவார்கள். என்ன இது, எல்லாருக்கும் 5 புலன் தானா, 5 புலனெல்லாம் அடக்கி ஆடணும், 6வது புலன் என்ன அப்படின்னு சந்தேகம் வரல. இங்க ராமபிரான் சொல்றார், செய்யத்தக்க செயல் எது, செய்யத்தகாத செயல் எது அப்படின்றத கொஞ்சம் கூட அறிய மாட்டான். 6 புலன்கள்னா எது அப்படின்றத சொல்றாங்க ராமபிரான். 5 புலன்கள் வந்து ஞானேந்திரியங்கள். அந்த கரணம்ங்கிறது 6வது புலன். அதாவது மனுஷன் கர்வம் கொள்றான் பாருங்க, நான் தான் என்ன கட்டி, எனக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாமே, இறைவன்லாம் அதுக்கப்புறமா தான் அப்படின்ட்டு நான்ன்ற கர்வம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் சொல்றார் இங்க அந்த கரணம். அது 6வது புலன். அது மட்டும் மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. ஏவமுக்த்வா ததோ ராமம் சம்ருத்ய பிரகுடீம் ததः சா ததர்ச மகாசாலம்
அவி தூரே நிசாச்சரஹ. இந்த மாதிரி ராமாபிரான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவனும் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணானா, இந்த கரண் சொன்ன வார்த்தை இல்லாமல் கேட்டுட்டு அவன் வந்து அவனுடைய புருவத்தை வந்து நெரிச்சு சற்று தொலைவில் வந்து ஒரு பெரிய ஆச்சாமரத்தை வந்து பார்த்தானா அரக்கன் கரண். ரணே பிரகரணாஸ்யார்த்தே சர்வதோ யவலோகயன்னே சதம் உத்பாடயாமாஸ சந்தஸ்ய தசநட்சதம் தம் சம் உத்பாட்ய பாஹுभ्यां வினத்ய ச மகாபலः ராமம் உத்தேஷ்ய சிக்ஷேப ஹதஸ்வம் இதி சாப்ரவீத். அப்ப இந்த கரண் என்ன பண்ணானா, போர்ல வந்து எதிரியை வந்து அடிப்பதற்காக நாலாபுறத்திலையும் தன்னுடைய பார்வையை செலுத்தினானா. தன்னோட உதடு இருக்கு பச்சல, இந்த உதடை வந்து கடிச்சிட்டானா. அந்த ஆச்சாமரத்தை வந்து வேரோட பயிர்த்து எடுத்தானா. அது ரொம்பவும் ஆழமா வேரோட இருந்ததுனால தன்னோட முழு பலத்தையும் காட்டுவதற்காகத்தான் வந்து வதத்தை வந்து அந்த இடத்துல வந்து கடிச்சிட்டானா. மகாபலம் புரிஞ்சிய அந்த அரக்கனாகப்பட்ட கரண் தன்னுடைய 2 கைகளாலும் அந்த மரத்தை பிடுங்கி ரொம்பவும் பயங்கரமான சத்தம் போட்டு, ஏ ராமனே நீ இப்போ தொலைஞ்ச அப்படின்னு முழக்கமிட்டு ஸ்ரீ ராமபிரான குறி வைச்சு அந்த ஆச்சாமரத்தை வந்து அவர் மேலே எரிந்தானாம் அரக்கன் கரண். தமாபதந்தம் பாணோகைஸ் சித்வா ராம பிரதாபவானே ரோஷமாகரயத்தீவிரம் நிகந்தும் சமரேகரம். பராக்கிரமம், எதிரிகளையே வெல்லக்கூடிய மகா பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீ ராமபிரான் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சாமரத்தை வந்து பற்பல பானங்களால சிதைச்சு சண்டையில வந்து கரணை வந்து கொள்வதற்காக தனக்குள்ளேயே கட்டுக்கடங்காத கோபத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். ஜாத ஸ்வேதஸ்ததோரமோ ரோஷாத்ரக்தாந்தலோச்சனः நிர்பிபேத சகஸ்ரேண பாணானாம் சமரேகரம். அப்ப என்ன ஆச்சுன்னாக்கா, ஸ்ரீ ராமபிரானோட சரீரத்திலிருந்து வியர்வையானது அப்படியே கொட்டித்தான். கோபத்துல வந்து ஸ்ரீ ராமபிரானோட கண்கள் வந்து கோபப்பழம் மாதிரி சிவந்து போயிடுதான். போர்க்களத்துல வந்து ஆயிரக்கணக்கான அம்புகளால அரக்கனாகப்பட்ட கரணம் வந்து சிதறடிச்சாராம். தஸ்யா பாணாந்தராத்ரக்தம் பகோ சுஸ்ராவ பேனிலம் கிரே பிரஸ்ரவணஸ்யேவா தோயதார் ஆபரிஸ்ரவஹ. இந்த அம்பானது அந்த அரக்கனுடைய உடலெல்லாம் போய் துளைத்து ஒரு மலையில வந்து அந்த மலையில ஊற்றுலேருந்து எப்படி ஜலமானது தண்ணீரானது அருவியா ஓடி வருமோ அந்த மாதிரி இந்த
ஸ்ரீ ராமபிரானால் அவர் விடுக்கப்பட்ட பானங்களால் துளைக்கப்பட்ட அரக்கன் கரனுடைய சரீரத்திலிருந்து ஏராளமான ரத்தமானது நுரைத்து கொண்டு அப்படியே ஆறா ஓடி வந்துதான். தேக்வல சக்ருதோ பாணி கரோரவேண சம்யுகே மத்தோர்ஜீர கந்தேன தமேவாப்யத்ர வத்ருதம். போர்ல சண்டையில ஸ்ரீ ராமபிரானுடைய பானங்களால தாக்குதலுக்கு உள்ளாகி இந்த அரக்கனாகப்பட்ட கரணானவன் மதிமலங்கி போனானாம். அவன் ரத்தத்தின் வாசனையில வெறி பிடித்தவன் போல இருந்து ஸ்ரீ ராமபிரானை நோக்கிய ரொம்பவும் வேகமா ஓடி வந்தானாம். தம் ஆபதந்தம் சம்பிரப்தம் கிருதாஸ்த்ரோ ருதிராப்ளுதம் சர்வ தித்ரபதம் கிஞ்சேத்வரேத விக்ரமாத். மிகவும் கோபத்தோட இந்த அரக்கனாகப்பட்ட கரணானவன் ரத்தம் சொட்ட சொட்ட தன்னை நெருங்கிவிட்ட அவன் மேல அஸ்திரத்தை தொடுப்பதற்கு இடைவெளியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் விரும்பி என்ன பண்ணாராம், பிரமாதமான நடையில ரொம்பவும் அழகுடையவர் ராமபிரான். அவர் 2-3 அடிகள் பின்னோக்கி போனாராம். யுத்தத்துல பின்னோக்கி போகலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். யுத்தத்துல பின்னோக்கி செல்றதுன்றது வீரனுக்கு அழகல்ல. ஆனா ஸ்ரீ ராமபிரான் இங்கிருந்து பின்னோக்கி சென்றது எதற்காக அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சொல்றது அச்சத்தினால இல்ல. இந்த அரக்கனாகப்பட்ட கரனுடைய ரத்தம் பெருக்கு தன் மேல பட்டுதுன்னா நாம அசுத்தமாயிடுவோமே. அதனால அந்த நம்ம நம்மளுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் அவன் மேல மறுபடியும் அம்பு செலுத்துவதற்கு சரியான குறி வச்சு பண்ணணும்னாக்கா ரொம்ப பக்கத்தில் இருந்தால் செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் பின்பக்கமாக போய் கரெக்டாக இடைவெளி விட்டு அம்பு எய்துனா சரியா போயிடும். அதை நினைச்சுட்டு இடைவெளி வேணும் அப்படின்றதுனால தான் ஸ்ரீ ராமபிரான் 2-3 அடிகள் பின்னோக்கி போனாராம். ததாபாவகசங்காசம் வதாய சமரேஸ்வரம் கரஸ்ய ராமோ சக்ராஹ பிரம்மதண்டம் இவாபரம். ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, யுத்தத்துல ராவணனின் தம்பி அரக்கன் கரனை வதைப்பதற்காக அக்னியை போல சுடர்விடக்கூடிய ஒரு அம்பனை ராமபிரான் எடுத்தாராம். அதாவது அந்த அக்னியை போல இருக்கக்கூடிய அந்த அம்பானது இன்னொரு பிரம்மதண்டம், அதாவது பிரம்மாஸ்திரத்துக்கு இணையான ஒரு அஸ்திரம் அம்பு. அது அவள் நிச்சயமா எதிரிய வீழ்த்துவதாக ஸ்ரீ ராமபிரானோட மனசுல தோன்றின்று அந்த அம்பை கையில எடுத்தாராம். சா விமுக்தோ மகாபாணோ நிர்காதசம் அனிஸ்வனஹ ராமேண தனுராயம் யா கரஸ்யோராசி சாபதத். பேரறிவாளனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் தேவர்கள்
அவரது மன்னனுமான தேவர்களுக்கெல்லாம் மன்னன் வந்து இந்திரன். அவனால கொடுக்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை தர்மாத்மாவான ஸ்ரீ ராமபிரான் கரணம் வந்து குறிவைத்து செலுத்தினாராம். சாபபாத கரோ பூமோ தக்யமான சராக்னினா ருத்ரேனைவ விநிர்தக்த ஸ்வேதாரண்யே யதாந்தகः. அப்ப ராமபிரான் என்ன பண்ணாராம், அந்த அம்பு செலுத்தத்துக்காக வில்லில் இருக்கக்கூடிய நான்கயிற்றை தன் காது வரைக்கும் இழுத்தாராம். இழுத்து முழு வேகத்தோட விடப்பட்ட அந்த மகா பானமானது, அக்னி ஜுவாலை உள்ள பானமானது முன்னொரு காலத்துல, அதாவது கிருதயுகத்துல சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரனால் நெற்றிக்கண் மூலமாக அந்தகன் எப்படி எரிக்கப்பட்டானோ, அந்த கன்ற அரக்கணவன், அந்த மாதிரி இவன் வந்து என்ன பண்ணானா, அம்பு பட்டவன தரையில விழுந்தானா. கரண், அரக்கன் கரண். சாவ்ருத்ரைவ வஜ்ரேண பிரேணேன நம் உச்சேத்யதா பலோ வேந்திரா சனீஹதோ நிபாபாத ஹதகரஹ. அப்ப அந்த கரணானவன் விழும்போது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததான், இந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தால உர்த்திகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வீழ்த்தியத போல நுரையினால நமுசி வீழ்ந்ததை போல இந்திரனின் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடியினால பலாசுரன் அவன் எப்படி விழுந்து போனானோ அதுபோல கரண் வந்து ஸ்ரீ ராமபிரானால் கொல்லப்பட்டு கீழே விழுந்தானாம். ததோ ராஜர்ஷய சர்வே சங்கதா பரமர்ஷயः சபாஜ்ய முதிதா ராமம் இதம் வசனம் அப்ருவன்னே. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மன்னர்களாக இருந்து நாட்டை ஆண்டு அதுக்கு பின்னால க்ஷத்ரியர்கள் ஞான வழியை ஏற்ற ராஜ ரிஷிகளும் வேத முறைப்படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய பிரம்ம ரிஷிகளும் பிராமணர்களும் மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு ஸ்ரீ ராமபிரானை வந்து போற்றி கொண்டாடினாலாம். ராமபிரானுக்கு ஆசீர்வாதம் பண்றாளாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணா எல்லாரும் அப்படின்னா, ஏதர்தம் மகாபாக மகேந்திர பாகசாசன சரபங்காசிரமம் புண்ணியம் ஆஜகாம புரந்தர. பெரும் ஆற்றல் உடையவன் பாகன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அசுரனை கொன்றவனும் புரந்தரனமாகிய தேவேந்திரன் முனிவர்கள் வந்து ஒரு உபாயம் வேணும் அப்படின்னுட்டு அவங்கிட்ட கேட்டுன்றதுனால அந்த இந்திரன் என்ன பண்ணானாக்க சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருந்தானாம். அப்பதானே இந்திரனை வந்து இவர் பார்க்கிறார், பார்க்காம ஓடி போயிட்டார். அப்ப இந்திரன் கிட்டக்க வரது ராமபிரான். இந்திரன் சொல்லிட்டு போயிட்டான் சரபங்க முனிவர் கிட்டக்க, இன்னைக்கு அவருக்கு வந்து கட்டளை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வந்து அந்த சரபங்க முனிவர்கிட்ட தான் வாங்குறார் அவர்.
ஆகிதஸ்வமிமம் தேசம் உபாயேன மகர்ஷிபிः येषां पदार्थं क्रूराणां रक्षसां பாபகர்மணாம். கொடியவர்களும் தினந்தோறும் ஒரு க்ஷணத்துல கூட நல்ல செயலையே செய்யாம பாவ செயலையே செய்பவர்களான இந்த அரக்கர்கள் எல்லாம் ஒழித்து கட்டுவதற்காகவே முனிவர்கள் ஒரு உபாயம் செய்து உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா. யாரு சொல்றா? முனிவர்கள்லாம் சொல்றா, மேலேந்து ரிஷிகள்லாம் சொல்றா, பிராமணர்கள் சொல்றா. அதாவது இவனால கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் அவர்கள் கரனால. ததேதம் ந கிருதம் காரியம் त्वया दशरथात्मजा சுகம் தர்மம் சரிஷ்யந்தே தண்டகேஷோ மகர்ஷியः. அப்ப எல்லாரும் விமானத்துல இருந்துட்டு ஆகாயத்திலேருந்து ஸ்ரீ ராமிரானுக்கு சொல்றலாம், தசரத மகா சக்கரவர்த்தியின் மைந்தனே, எங்களுடைய இந்த காரியமானது ஒன்னால இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனி மா முனிவர்கள்லாம் தண்டகாரண்யத்தில் பல பகுதிகளிலும் எந்தவித கவலையுமே இல்லாம அவளுடைய அனுஷ்டானங்களை ரொம்பவும் பிரமாதமாக திருப்தியோடு செய்வா அப்படின்னாலாம். ஏதஸ்மின் அந்தரே தேவாஸ் சாரணை சகா சங்கதாः துந்துபீஷ்யாபி நிக்தந்தः புஷ்பவர்ஷம் சமந்ததः ராமஸ்யோபரி சம்பிருஷ்டா வவ்ருஷோர் விஸ்மிதாஸ்ததா. இவெல்லாம் பேசிட்டே இருக்கும்போதே என்ன ஆயிடுத்தான், ஆகாயத்திலிருந்து ராமபிரான் செஞ்சு முடிச்ச இந்த நல்ல செயற்கரிய செயலால வியப்படைந்த தேவர்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாகி அவளுடைய சாரணர்கள் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி கொண்டு என்ன பண்ணாலும் ஸ்ரீ ராமபிரான் மீது எல்லா பக்கங்கள்லேருந்தும் மலர் மாழி பொழிஞ்சாலாம். அர்த்தாதிகம் முகூர்த்தேனா ராமேண நிஷதை சரைஹி சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் கதூஷண முக்கியானாம் நிகதானி மகாஹவே. பெரும் போர்ல கரண் தூஷணன் இந்த அரக்கர்களை தலைவர்களாக கொண்டவர்களும் கொடுஞ்செயல் புரிபவர்களுமான 14,000 அரக்கர்களை எல்லாம் 1.5 முகூர்த்த காலத்துல, அதாவது 1.5 முகூர்த்த காலம்னாக்க ஒரு முகூர்த்த காலங்கிறது 3.25 நாழிகை. 1.5 முகூர்த்த காலம் 5 நாழிகை. இந்த 5 நாழிகையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாராம். கூரிய பானங்களால ஸ்ரீ ராமபிரானால எல்லாரும் கொல்லப்பட்டா. அகோபத மகத்கர்ம ராமஸ்ய விதிதாத்மனः அகோ வீரியமகோதாக்ஷ்யம் விஷ்ணோரிவ திருஷ்யதே இத்யேவமுக்த்வா தே சர்வே யஜுர்தேவா யதாகதம். இதனிடைய வீரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய சகோதரன், இளைய சகோதரன் லக்ஷ்மணன் சீதையோடு கூட என்ன பண்ணான்னா மலை குகையிலேருந்து வெளில ரொம்ப மகிழ்ச்சியோட ஆசிரமத்தை அடைஞ்சானாம். ததோ ராமஸ்து விஜயே பூஜ்யமானோ மகர்ஷிபியே பரிவேசா தர்மம் வீரோ லக்ஷ்மணேனாபிபூஜிதः.
அதுக்கு பின்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, வெற்றி வீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் மகரிஷிகளாலும் தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனாலும் கொண்டாடப்பட்டு அந்த ஆசிரமத்தை வந்து அடைஞ்சாராம் ராமபிரான். தம் திருத்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ விருட்டா வைதேயே பர்தாரம் பரேஷஸ்வஜே. பகைவர்கள் அரக்கர்கள் எல்லாரையும் ஸ்ரீ ராமபிரான் கொன்றழித்து முனிவர்களுடைய நன்மையை அவர்களுக்கு விளைவித்து கொடுத்த அவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சீதை பிராட்டியார் வந்து ரொம்பவும் ஆனந்தப்பட்டாலாம். அவளுக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் ஸ்ரீ ராமபிரான் தனது பர்த்தா கணவரை வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாலாம். ஆலிங்கனம்னா கட்டி தழுவிண்டாலாம் சீதா பிராட்டியார். முதா பரமயாயுக்வா துரத்வா ரக்ஷோ கணான் ஹதானே ராமம் சைவாவ்யதம் திருஷ்ட்வா துதோஷ ஜனகாத்மஜா. அதாவது ஸ்ரீ ராமபிரானால் தன்னுடைய பர்த்தாவால் கணவனால் அரக்கர்கள் கொல்லப்பட்டு கிடப்பதை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்த ஜனக மகாராஜனுடைய குமாரதி சௌபாகியவதி சீதா பிராட்டியார் ராமனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்றத பார்த்துட்டு மனசுல வந்து ரொம்பவும் பூரிப்பு அடைந்தாலாம். ததஸ்துதம் ராட்சசங்கம் மர்தனம் சபாஜ்யமானம் உதிரேர் மகர்ஷிபிஹி புனா பரேஷ்வஜ்ய சஜே பிரபாணனா பபூவ கிருஷ்டா ஜனகாத்மஜா ததா. முழுக்கவுமே மனசுல வந்து சிரசு முதல் பாதம் வரை ரொம்பவும் சந்தோஷமா பிரமாதமான சந்தோஷ முகமுடைய ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய குமாரதி சீதா பிராட்டியார் அரக்கர் கூட்டங்களை அழைத்தவரும் அதனால மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய முனிவர்களால் கொண்டாடப்படுவருமான தனது பர்த்தா கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை அப்ப என்ன பண்ணாலாம் சீதா பிராட்டியார் மீண்டும் ஒரு வாட்டி மார்புற தழுவிக்கொண்டு ரொம்பவும் ஆனந்தம் அடைஞ்சு நிறைந்த மனமுடையவளானாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே திரிசம்சர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 30வது சர்க்கமானது பூர்த்தியானது. இந்த அரக்கர்கள் எல்லாம் ஸ்ரீ ராமபிரான் வதம் பண்ணதுனால இப்போ வந்து அவருக்கு கானக நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணுவோம். அதையும் எல்லாரும் பார்த்துட்டு கண்ணில் ஒத்திங்கோ, அந்த தீபாராதனையை கண்ணில் ஒத்திங்கோ. நீங்களும் அதே மாதிரி கானக நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணுங்க அப்படின்னு உங்கள் கிட்ட ரொம்பவும் பணிவன்போட கேட்டுக்கிறேன். சுபம் அஸ்தோ.
स्थापयामि धूपान्तम् आचमनीयं समर्पयामि भूर्भुवः स्वाहा ओम भूर्भुवः स्वाहा तत्सुरेण्यमरुदेवसनिमेदिवणवरदेवसवितवरुणवं प्राणाय स्वाहा प्राणाय स्वाहा यानाय सौदाय मने ब्रह्मणे महामृतद्वयं श्री सीतार्पणपरसप्रगणानुमतमे श्रीरामचन्द्रबुद्धे महाभुडक्षीरं निवेदयामि निवेद्यनादागम्यो देवदेवरुणदेवसमर्पयामि ओम धासाय वेत्नगे रघुनाथाय धीमहि तन्नो राम प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते आचमनीयं समर्पयामि रक्षां धारयामि ओम हर 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 राम 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 सीताराम जय जय राम शंभो महादेव।